சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் தினகரன்ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷம் சார். இப்போ முகத்திலே ஒரு தெளிவாக இருக்கு. இனிப்பு கலந்த பொங்கல் களைகட்டு நிற்கிது. ஆமாம், தமிழர் திருநாள் முடிஞ்சிருக்குல்ல, அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நல்ல சந்தோஷம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. எல்லோருமே எங்களை போன்ற ஆட்கள் மகிழ்ச்சியாக இல்லையே. இந்த என்ன சார், இப்போ இந்த பல்லாவரம் எம்எல்ஏ மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, உங்களுக்கு தெரியும், வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ, அவருடைய மனைவி மெர்லின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஊடகங்களின் வழியாக நமக்கு வருது. நான் இப்போ இது என்ன கேட்குறேன் அப்படின்னா, சமீப காலமாக கடந்த ஓராண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகள் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக ஒரு திமுக ஆட்சியில் இது நடக்குதுன்ற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில் தான் நடக்கும். நீங்கள் என்ன இப்படி புதுசாக சொல்கிறீங்க? அதில் நடக்குதுன்னா அது ஆச்சரியமாக சொல்லக்கூடாது. இல்லை, சமூக நீதி பெண் அது நடக்காமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படலாம், ஆச்சரியப்படலாம். ஆனால் திமுக ஆட்சியில் தான் இந்த தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள். சரிங்களா? அது எழுதப்படாத ஒரு சட்டம். சரிங்களா? ஆமாம். அதனால் இப்போ என்ன சார் நடந்தது? தலித்துன்ற போர்வையில் மட்டுமல்ல, அந்த ஷெட்யூல்டு அட்டவணை சாதியில் இருக்கின்ற ஜாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்கும். அங்கே இருக்கின்ற ஆணவக்காரர்கள் என அதிமேதாவிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்களாக கோலோச்சி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டியக்காரர்களாக தான் இருப்பார்கள். சரிங்களா? இன்று வேறு பதவியில் வேறு இருக்காங்களா அப்படின்னும் போதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு வெகுஜன இயக்கம், அதுவும் கொடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திமுகவில் அங்கம் வகித்து ஒரு கூட்டணி அரசை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும்போது இதில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. திருமாவளவன் ஏன் நம்ம மௌனம் காக்கிறார் என்ற கேள்வியும் இப்போ ஊடகங்கள் வழியாக எழும்புது சார். நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் நானும் ஆச்சரியப்படுறேன். எதற்காக அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு மௌனம் சாதிக்கின்றார் என்பது தான் எனக்கு 100 கேள்வி. என்ன கூட்டணி தர்மமா? ஆமாம், என்ன கூட்டணி தர்மம்? என்னங்க, கட்சி யாருக்கு நடத்துகிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் அமைப்போ கட்சியோ நடத்துவது காலத்தினுடைய கட்டாயம். அந்த இன மக்களுடைய தலைவனாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு பாதிப்பு எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஏன் மௌனம் காய்க்கிறார் என்றது எனக்கு அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா என்னை போன்றவர்கள் அண்ணன் திருமாவளவனை ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் தன் இனத்தை பழிவாங்கப்படுகிறது, தன் இனத்தை பாதிக்கப்படுகின்ற பொழுது குரல் கொடுக்காமல் இருப்பதனால் எல்லா நேரத்திலும் நல்லவனாக இருக்கக்கூடாது. நல்லவனாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் எப்படி நல்லவனாக இருக்கிறதுன்றதை போய் நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை, அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தோட குரல் திருமாவளவன் அவர்களுடையது தான். அவர் ஏன் இன்னும் பேசலைன்றது ஒரு கேள்வி சார். இதுதான் சார் எனக்கும் கேட்கல. இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு வீட்டு வேலைக்கு வந்த ரேகா பாதிக்கப்பட்டார்கள் என்று ஊடகத்தின் வாயிலாக அல்லது எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இதை வெளிக்கொண்டு வரலைன்னா இதுவும் அமுக்கப்பட்டிருக்கும். அந்த பெண்ணோட பேர் ரேகா, அவங்க அம்மா பேர் செல்வி. உளுத்தூர்பட்ட பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம். ஒரு +2 படிச்சிருக்கு. அந்த படித்த பொண்ணு நாம் அடுத்து மேல் படிப்பிற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு பணம் சேர்த்து வைத்து அதை படிக்கலாம் அல்லது அப்படின்னு போகிற நேரத்தில் ஒரு புரோக்கர் மூலியமாக ஒரு எம்எல்ஏ வீட்டில், அதனுடைய மகன் வீட்டில், என்ன இது திருவான்மையூரில் இருக்குது, என்ன அவருடைய மதிவாணன் ஆண்டோ மதிவாணன் மெர்லின் அப்படின்றவங்க வீட்டில் வீட்டு வேலை செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம கிடைக்கிறப்ப அதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத அவங்க இது பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்போ வீட்டு வேலைக்கு அழைத்து கொண்டு போகின்ற பொழுது அந்த பொண்ணுக்கு அங்கே அநீதி நடக்கிறது அப்படின்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பின்னால் தான் ஊடகங்களுக்கே தெரியுது. இல்லை, ஊடகங்கள் இதில் சரி, நம்ம அதை அடுத்து பேசுவோம்.
இந்த பிரச்சனையை ஒட்டி அரசு வந்து வழக்கு பதிவு செய்திருக்கு. மேற்கொண்டு என்ன நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இது என்னென்னலாம் செய்யலாம் சார்? இதன் மேல் இல்லை அதுக்கு முன்னால் நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் இந்த கூட்டணி தர்மத்தை பற்றி நீங்கள் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னீங்க. கூட்டணி தர்மத்தில் இருந்தாலும் அது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. கூட்டணி தர்மம் என்பது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய இது ஒரு பலம். அதை கட்டி காப்பது ஒரு தார்மீகம். ஆனால் கடந்த பேசலை. இது மட்டுமில்லை, ரேகாவுக்காக பேசலை என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் என்பதற்காக பேசுவதற்காக மட்டுமல்ல, கடந்த 1 வருடங்களாக மௌனம் காதித்து கொண்டிருக்கின்றார் அவர்கள். என்னென்னு சொன்னால், வேங்கை வயலில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனையில் எதுவும் சொல்லவில்லை. காஞ்சிபுரத்தில் ஒரு மாணவர்கள் அதாவது அங்கே இருக்கின்ற நீர் தொட்டியில் மலத்தை கலந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை அவர்களே இடித்து உடைத்து தரைமட்டமாக்கி இது பண்ணி விட்டார்கள். சரிங்களா? அது ஒன்று. அதற்கடுத்து இங்கே விருதுநகர் மாவட்டம், அங்கே ஒரு சிறுமி கொடூரமாக பாலியல் பலாத்காரத்தில் அது திமுகவை சேர்ந்தவர்கள் அதை வன்புணர்வு கொண்டு அவர்களை அளித்தார்கள். அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கின பின்னாலே தலைவரே கட்சியில் சேர்த்திருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது, அப்போ உள்ள எவ்வளவு குமுறல் இருந்திருக்க வேண்டும், அல்லது இவர்கள் எப்படியெல்லாம் இப்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கணும். வேங்கை வயல் வழக்கு பிரச்சனையில் திருமாவளவன் அவர்கள் தன் எதிர்ப்பை தெரிவித்தார், ஊடகங்களை சந்தித்தார், அதை பற்றி பேசினார், எல்லா அழுத்தத்தையும் கொடுக்கத்தானே சார் செஞ்சார். சார் கொடுத்தாரு. கொடுத்தும் கட்சி இன்னைக்கு வெளியே விட்டுருக்குன்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவனுடைய குரல் அங்கே எடுபடலைன்னு தானே அர்த்தம். சரியா? சரி, அதுக்கடுத்து காந்தாரியம்மன் பிரச்சனையில், கோயில் பிரச்சனையில் இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது சொல்லுங்கள். தென்காசி மாவட்டம் குறிஞ்சான்குளத்தில் காந்தாரியம்மன் கோயிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட பொழுது இவர் என்ன வாயை திறக்கலையே? அப்பையெல்லாம் செய்தது போல தான் இப்பையும் செய்கிறார். இன்றைக்கி பல்வேறு ஊடகங்கள்லேருந்து அதை கேள்வி எழுப்பின பின்னால் இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு புதாகாரமாக வருகின்ற பொழுது தான் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இப்போ நம்ம பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்த செய்தி. இப்போ அரசினுடைய ஏவலாளிகளாக, மக்களுடைய சேவகனாக இல்லாமல், பொதுமக்களின் நண்பனாக இல்லாமல், காவல்துறை இன்று யாரோ ஒருத்தருடைய ஆணைக்காக, அவருடைய கண்ணசைவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், பாதிப்பு என்பது யாராக இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தொடர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்கள், அட்டவணை சாதி மக்கள்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது நிதர்சனமான இந்த திமுக ஆட்சியினுடைய 100% உண்மை. சரிங்களா? இப்போ தென் மாவட்டங்களில் இன்றைக்கி ஒரு 60-65 கொலைகள் நடக்கிறது. இந்த அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதை தடுப்பதற்கு ஏதாவது நடைமுறை இருக்கிறதா, அல்லது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களா என்பதை நீங்கள்லாம் இப்போ கண்ணால் பார்க்குறீங்க. ஊடகங்களே நீங்கள் அமைஞ்சு இருக்கிறீங்களே, அதுதான் வேதனையாக இருக்கின்றது. இல்லை, இந்த விஷயத்தை ஊடகங்கள் போதிய கவனம் செஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? எது இந்த பல்லாவரம் இல்லை சார், ஊடகங்கள் போதிய கவனம் பெற்றிருக்கா? இன்னைக்கு ஊடகங்கள் அத்தனையும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த முதலாளிகள் அத்தனை பேரும் அரசினுடைய தேவையை அல்லது அரசினுடைய கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். அதனால் உண்மைத்தன்மையான ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்துவார்கள். இன்று ஏதோ இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால பல்வேறு ஊடகங்கள் உங்களை போன்ற சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள், மனித நேயமிக்கவர்கள், இந்த மனித பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களை அர்ப்பணித்து வருகின்ற எல்லோ லோட்டஸ் போன்ற இந்த ஊடகங்கள் இன்றைக்கி பல்வேறு தலைவர்களிடம் பேட்டி எடுத்து இன்றைக்கி அப்டேட் பண்ணுறாங்க. இது இந்த மக்களுக்கு எளிதாக கிடைக்கின்றது. அப்போ சிறிய தவறுகள் கூட இன்று வெளியே வருவதற்கு இந்த யூடியூப் சேனல் மிக பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் பத்திரிகையோ பெரிய பெரிய சேட்டலைட் ஊடகங்களோ இதை மறைக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், ஆளுங்கட்சியை பகைத்து கொண்டால் நம்மளுக்கு விளம்பரம் கிடைக்காது, ஆளுங்கட்சியை பகைத்து கொண்டால் நம்மளுக்கு விடுகின்ற சலுகைகள் மறுக்கப்படும். இல்லை, அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரியான சில தவறுகள் நடக்கும்போது
மிகப்பெரிய பூதாகரமாக டிபேட் நடத்தினாங்க, நிறைய மீம்ஸ் போடப்பட்டது, நிறைய பதிவுகள் எழுதப்பட்டுச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்களேன்ற ஒரு தோற்றம் இருக்கிறதாக மக்கள் பேசுகிறாங்க. மக்கள் பேசுகிறாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை தான் முக்கியம். அதிமுக இன்னைக்கு இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குன்னா இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் சார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று பிரச்சனையை கிளப்புகின்ற பின்பு இன்னைக்கு அவசரமாக அள்ளித்தளித்த கோலம் போல இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு என்பது SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் வருதா இல்லை போஸ்கோவில் வருதா என்பது இனிமேல் தான் நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்களா? ஆக இன்று ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கின்றவர்கள் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காமிக்க வேண்டும். அதனால் மக்கள் பலனடைவார்கள். அதை விடுத்து ஏதாவது இப்படி 1க்கு 2ஆன நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் கெடுப்பானே இல்லாமல் கெட்டுவிடும் அரசு. சரிங்களா? அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்பதற்கு நாதி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சில எதிர்களை கொடுத்தோம், அட்டவணை சாதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு PCR வழக்கு என்பது மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த PCR வழக்கை யாரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் இது பண்ணுறதில்லை. சரிங்களா? சார் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த சமுதாயத்துக்காக பாடுபடுகின்றார்கள், அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கின்றவர்கள் என் மக்களை காப்பாற்றவில்லை என்கின்ற குறை இருந்தது. அதை இந்த மல்லர் சேனையும் நானும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று அவரே மௌனம் சாதிக்கின்ற பொழுது இந்த மக்களுக்காக யார் குரல் கொடுப்பார்கள் என்கின்ற வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் என்கின்ற எண்ணம் மக்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க மதுரை மாவட்டத்தில் திருப்புரம், அதாவது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னாக்க கிளானரி, அதை தாண்டி சம்பக்குளம், அதுக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்குங்க புதுக்குளம் என்ற ஊர். அந்த ஊரில் 40 வீடுகளை முன் அறிவிப்பு இன்றி புல்டோசரை வச்சு இந்த அரசு இதாகிருக்கு, இடிச்சிருக்கிறாங்களா? ஆமாம், இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. என்ன காரணம்? வீடு மாற்று வீடு கொடுக்கல, மாற்று இடம் கொடுக்கல, அவங்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்கல. எதற்காக சார் இடிச்சாங்க? சார் அது நீர்நிலை புறம்போக்கு என்று அவர்கள் ஒரு காரணத்தை சொல்றார்கள். கோர்ட்டில் ஆர்டர் இருக்குன்னு. எத்தனை இன்னைக்கு நீதிமன்றங்கள் அத்தனையுமே வந்து கம்மாய்க்குள்ள தானே இருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உலகநேரி கம்மாய் இருக்கு. மதுரையுடைய மாவட்ட நீதிமன்றம் இன்று இது தல்லாகுளம் கம்மாய்க்குள்ள இருக்கு. பக்ஃபோர்ட் காலேஜ் அது ஒரு கம்மாய்க்குள்ள தான் இருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ, இன்கம் இது என்னது பிஎஃப் ஆஃபீஸு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னாக்கா அது நரிமேடு கம்மாய்க்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்படி ஒத்தனையெல்லாம் கம்மாய்க்குள்ளே இருக்குது. இன்றைக்கி வந்து பாருங்கள், நரிமேடு கம்மாய்க்கு உள்ளே பார்த்திங்கன்னா அத்தனை அதிகாரி அலுவலகங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையுமே இருக்கின்ற கம்மாயெல்லாம் விட்டுட்டாங்க, அரசு அதிகாரிகளை விட்டாங்க. பாவப்பட்ட ஏழ்மைப்பட்ட, அதாவது இந்த கூலி வேலை செய்தால்தான் அவர்கள் வந்து இது பண்ண முடியும் என்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களுடைய 40 வீடுகள், அதில் அம்பலகாரர் வீடுகள் ஒரு 5 வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி இருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் இது வந்து கேட்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லாத சமூகம், ஒரு தலைமை இல்லை என்கின்ற திண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப பாவமாக இருக்குங்க அதை பார்க்கின்ற பொழுது. அப்படி நேற்றுக்கு முதல்ல நான் போய் பார்க்குறேன். அப்போ அந்த வீடுகள் இடிக்கப்பட்டிருக்க அந்த மக்களுடைய குமுறல் வேதனையாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆண்டாண்டு காலமாக வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டில் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோயில், அந்த வர்ணனையே அவ்வளவு அருமையாக இருக்கும். பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோயில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது அப்படின்னு உச்சரிக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அதை நிப்பாட்டின்றேன்றாங்க. நீதிமன்றம் உத்தரவு அப்படி போடவில்லை. என்ன சொன்னாங்க? அதையும் இந்த தலித் என்ற போர்வையில் தட்டி கேட்பதற்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஆட்சி அதை அழிக்க பார்க்கின்றது. சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்கு?
காளையை அவிழ்த்து விடுகின்ற பொழுது அதனுடைய உரிமையாளர் பெயருக்கு பின்னால் தனி ஒரு மனிதனுடைய பெயருக்கு பின்னால் சாதி இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய ப்ரேயர், ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஆர்டர். ஆனால் அந்த கமிட்டி, பார்லமெண்டினுடைய ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற கமிட்டி திட்டமிட்டு எங்களை புறக்கணிப்பதற்காக இதை செய்து விட்டார்கள். ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? அமைச்சருக்கு ஆலோசனை சொல்கின்றவர்கள் அது சரியாக எடுத்து சொல்லியிருக்க மாட்டார்களா? வேணுமென்றே இந்த மக்களை புறக்கணிக்க வேண்டும், இந்த மக்களை அடிமைத்துவத்திலே வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் தொடர்ந்து இந்த அரசினுடைய அரசியல்வாதிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வேதனையாக இருக்கின்றது. இப்போ இந்த பல்லாவரம் விஷயத்துக்கு வருவோம் சார். சட்ட ரீதியாக என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேல் மேற்கொள்ளலாம்? நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கும் பட்சத்தில் இந்த கேள்வி முக்கியமானதாக நினைக்கிறேன் நான். என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் அவங்க மேலே? போஸ்கோ எடுக்கலாம். ஒரு சிறுமியை துன்புறுத்தியதாக எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழே நிச்சயமாக அதன் படையில் தான் வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா ஹீ பிலாங் டு ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட். அதன் அடிப்படையில் தான் அதை பண்ண முடியும். சரிங்களா? இந்த வகையில் தான் அவங்கள கொண்டுட்டு போகணும். அவங்களுக்கு எந்த விதமான விசாரணை இல்லாமலே அவர்கள் மீது வழக்கு மட்டுமல்ல, சிறையையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் எம்எல்ஏ பதவி விலக வேண்டும், நீதிபதிகள் சோமோட்டோவாக இந்த வழக்கை கவனப்படுத்த வேண்டும்னு சொல்கிறாங்களே, அது சரியா? அது நான் ஏற்றுக்கல. ஏன்னா எம்எல்ஏ என்பது பல்லாவரம் தொகுதி. அதை பல்லர்புரம், பல்லர்கள் அதிகமாக வாழ்கின்ற பல்லர்புரம், அது மருவி பல்லாவரம் ஆயிடுச்சு. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, அவர் மதிவாணன் அல்லது அவருடைய மனைவி மெர்லினா பண்ண தவறுக்கு இந்த கருணாநிதி பதவி விலக வேண்டும் என்பது அது சாத்தியமில்லாத ஒன்று. அது எப்படி அதை செய்ய வேண்டிய, அதாவது குற்றம் சாற்றப்பட்டவர்கள் குற்றம் எந்த அளவுக்கு சரி இருக்குது, குற்றம் நிகழ்ந்த இடம் எது, குற்றத்தினுடைய மூல காரணம் எது அப்படின்னு சொல்லி பண்ணால் அது ஏற்றுக்கிற முடியாத ஒன்று. சரிங்களா? திருமாவளவன் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? அதாவது இந்த அரசு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்து செயல்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அதை ஏன் நீங்கள் இன்னும் தட்டி கேட்காமல் மௌனம் காக்கின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. வருகின்ற காலகட்டங்களில் அண்ணனுடைய செயல்பாடுகளில் இது மாதிரி குறைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக நம்முடைய மக்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு மனதிருப்தி உங்களுக்கு இருக்குமேயானால் அரசை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். தவறிழைத்தவர்கள் தண்டனை அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். நீங்கள் கூட்டணி தர்மத்தை மட்டும் கடைபிடித்தீங்கன்னா மக்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். ஏதோ இந்த அளவிற்கு ஓரளவுக்கு ஆட்சியாளர்கள் இந்த தலித் மக்கள் மேல் ஓரளவு பயத்தையோ அல்லது ஓரளவு இதோ இருக்கின்றது என்று சொன்னால், உங்களை போன்ற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயந்து வேலை செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது போல நீங்களும் உங்கள் இன மக்களால் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் என்பதுதான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய கோரிக்கையும் கூட. மிக்க நன்றி சார். வணக்கம்.